ஓகே, இப்படி தான் நான் வந்து இந்த ரூம் வந்து கழுவிட்டுட்டேன். அங்கங்கே திட்டாக தண்ணி நிற்கும். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து துணி வச்சு தொடச்சி விட்டுருவேன். ஓகேவா, என் வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லட்சு வந்து திரும்ப உச்சா ஆயிலாம் பண்ணி வச்சுருப்பா. அதுக்கப்புறம் அவளை க்ளீன் பண்ணோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. திரும்பவும் இந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்கள. நான் வந்து நிலத்துக்கு தான் கொண்டு போய் விட்டுருவேன் இப்போ. ஏன்னா அப்போ மழை காலமாக இருந்ததுனால இவங்களை வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ மழையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, திரும்பவும் நிலத்தில் கொண்டு போய் விடுவேன். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அப்போ ஃபீவரெல்லாம் இருந்தது. லட்சுக்கு ஃபீவர் இருந்தது. 10 days டேப்லெட் போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் செவத்தான் வந்து இங்கே தான் வந்தான். அவன் யார் வீட்டு நாயின்னு தெரியல. அவன் இங்கே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் போகவே இல்லை. துரத்தி விட்டாலும் போகலை, அடித்தாலும் போகலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எதிர் வீட்டில் போய் உச்சா பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி திட்டினதுனால அவனை வந்து நான் கட்டி போட்டுட்டேன். கட்டி போட்டு கொஞ்ச நாள் பார்த்தா அவனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஆனால் அவன் அழகு பிள்ளை, செல்ல பிள்ளை, ரொம்ப அன்பான பிள்ளை. அவன் நேத்ரா வந்து அங்கே இருந்தா, லேண்டில் தான் இருந்தா. எல்லாரும் சேர்ந்து கடிச்சு அவளுக்கு அந்த வயிற்றாண்ட வந்து பெரிய புண்ணாயிடுச்சா. அதனால் அதுக்கப்புறம் அவளை அங்கே விட முடியல. அதனால் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே இருந்த குட்டீஸா, அதுக்கப்புறம் ரோட்டில் இருந்து எடுத்தவங்க, அந்த மாதிரி என்கிட்ட வந்து சுமார் அப்படின்னு தோராயமாக வேணால் சொல்கிறேன், ஒரு 40 பேர் இருப்பாங்க. 40. அப்புறம் ரோட்டில் இருக்கவங்க, அதுக்கப்புறமா நிலத்தில் நான் கொண்டு போய் அங்கங்கே விட்டுருக்கேன்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 50 பேர் இருப்பாங்க. டெய்லி நான் 50 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் சிக்கனே கொடுக்கல. நான் நாளைக்கு வந்து கொடுப்பேன். ஏன்னா சந்தா சுப்பிரமணியம் சார் வந்து எனக்கு 1000 rupees போட்டிருந்தாரா பொங்கலுக்காக. அதில் நான் ஸ்வீட் வாங்கினது போக மீதமுள்ள பணத்தில் வந்து இவளுக்கு வந்து புசுக்கு வந்து சிரப் வாங்கினேன், 2 சிரப். ஏன்னா அவள் கண் வந்து ஒரு ப்ளூ ஐஸ் மாதிரி ஒரு கண் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அதனால் அவளுக்கு சிரப் வாங்கினேன். அந்த காசு போக இதுக்கு மேலே வர அந்த கொஞ்ச நாளுக்கு வந்து இவங்களுக்கு நான் வந்து ஃபுட் கொடுப்பேன். அப்போ சிக்கன் வாங்கிறதுக்கு காசு இருக்குது. அதனால் இன்றைக்கி ஈவினிங்கு நான் வந்து சிக்கன் ரைஸ் தான் போடுவேன். சிக்கனும் அதுக்கப்புறம் ரைஸ் வேக வச்சாச்சு, சிக்கன் போடுவேன். அவ்வளோதான் இன்றைக்கி கதை. பாய்.